குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்கள் இன்றைய நாள் எப்படி அமைய போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மன வாழ்க்கையை பொறுத்து பார்க்கும் பொழுது மிக சிறப்பான அமைப்போடுதான் தொடங்குகிறது இன்றைய நாள். கணவன் மனைவிக்கு இடையே நல்லதொரு நெருக்கமும் நல் உறவு காணப்படுங்க. ஒருத்தருடைய பேச்சை மற்றொருவர்கள் கேட்டு நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பல நாள் கனவுகள்லாம் இன்றைய நாள்ல உங்களுக்கு நனவாகும். வீடு மற்றும் தொழில் சம்பந்தமான நிலைப்பாடுகள்ல இருக்கிறவங்க, மாற்றம் செய்யலாம் நினைக்கிறவங்க சற்று பொறுமையுடன் தான் இருக்க வேண்டும். கால சூழ்நிலைகள், கிரக அமைப்புகள் உங்களுக்கு சில நேரங்கள்ல பின்னடைவை கூட ஏற்படுத்தி விடலாம். ஆக முதலீடு சம்பந்தமான விஷயங்களை குறைத்து கொள்வது மிகவுமே நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. சாப்பிடக்கூடிய விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த நாள்ல சில முடிவுகள் எடுக்க முடியாம தயக்கத்தோட காணப்படுவீங்க. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள், வழக்கு சார்ந்த நிலைகள் இருக்கிறவங்க சற்று நிதானமாகத்தான் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது. எதிலுமே அவசரப்படாதீர்கள். உங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி நன்றாக சிந்தித்து செயல்படணுமே தவிர மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே செய்யாதீர்கள். இன்றைய நாள்ல நிச்சயமாக உங்களுக்கான ஒரு சில வேலைகளை வெற்றி பெறக்கூடிய வகையில கொண்டு செல்ல முடியுங்க. தைரியம் மிக்கவர்கள், தன்னம்பிக்கை உணர்வாளர்களாக இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு மனசுல கவலை, பயம் எல்லாம் தோன்றி மறையலாம். டென்ஷன் அவ்வப்போது உங்களுடைய செயல்களை தடுக்கக்கூடிய விதமாகவும் இருக்குங்க. திறமைகளையும் அழிக்குங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையற்ற வீண் சிந்தனைகளை விட்டொழித்து விடுங்கள். மேஷராசி அன்பர்களே, இந்த நாளுக்குண்டான பொழுது நல்ல விதமாக இருப்பதற்கு மிகவுமே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. மாலை நேரங்கள்ல நண்பர்களோட பேசுறது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க. வெளி இடங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய நிலையும் இருக்கிறது. உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறக்கூடிய வகையிலேயும் அதிகமான திறமைகளை வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கடினமான உழைப்போடு நீங்கள் வேலை செய்தால் மட்டுமே ஒரு துளியாவது பயன் இருக்கும். இல்லை என்றால் அங்கீகாரமும் கிடைக்காது. உங்களுடைய உழைப்பு தான் வீணாக்கி கொண்டிருக்கும். ஆக அந்த வகையில் பார்க்கும் பொழுது வேலை நிமித்தமாக ஓரளவிற்கு நற்பெயர்களை மட்டுமே நீங்கள் பெறுவீங்க. காதலர்களுக்கு மன ஒற்றுமைக்கும் மன சந்தோஷமும் நிறைவாக இருக்குங்க. 100% பலன்கள் உங்களுக்கு இருக்கு. இந்த நாள் நினைத்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதும், நினைச்ச வேலைகளை உடனுக்குடன் செய்யக்கூடிய நிலைக்கும், வேலை தொழில் வியாபாரம் நிமித்தமாக ஒரு முக்கிய முடிவுகள் காதலர்கள் எடுக்கக்கூடிய அமைப்பு. குடும்ப நபர்களுடைய ஆதரவோடு சில வேலைகளில் ஈடுபடுவீங்க. உடல் நிலைக்கு மட்டும் சற்று எச்சரிக்கை தேவை. வெளியில் கிடைக்கக்கூடிய உணவு வகைகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். கார உணவு வகைகள், எண்ணெய் கலந்த மசாலா பொருட்களை தவிர்த்து விடுங்கள். அவ்வப்போது உடல் உபாதைகள் ஏற்பட்டு மறைக்கலாம். ஆக மேஷராசி அன்பர்களே, எதிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். கவனமாகவும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பணம் சம்பந்தமான நிலைப்பாடுகள்ல எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இன்றைய நாள்ல வருமானம் உங்களுக்கு ரொம்ப மிக மிக குறைந்த அளவுதான் வரலாம். ஆக கையில் வைத்திருக்கக்கூடிய பணத்தை கொண்டு இன்றைய நாளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்தாக வேண்டிய சூழலில் நீங்கள் இருப்பீர்கள். ஆக நெருக்கடிகள் உண்டாக்குங்க. பணத்தை கடனாக கேட்டாலும் கூட ஒரு சிலர் கொடுப்பார்கள், ஒரு சிலர் மறுப்பார்கள். அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. ஆக யாரை நம்பியும் எதையும் நம்பியும் அகலக்கால் வைக்காதீர்கள். ஆடம்பரமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. கடன் வாங்கக்கூடிய நேரத்தை பார்த்து செய்வது நல்லது. நல்ல நேரங்கள், ஹோரைகள், கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வகையில நல்ல நேரத்தை பார்த்து வாங்குவது நல்லது. ஏனென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகமானால் பணத்தையும் நீங்கள் பெற்றுவிட்டு திரும்ப கொடுக்க முடியாத நிலை ஏற்படும் பொழுது இன்னும் மன உளைச்சல் அதிகமாகிவிடும். ஆக மேஷராசிக்காரர்களே, பணம் சம்பந்தமான செயல்பாடுகள்ல மட்டும் எச்சரிக்கையாக இருக்கிறதும், யாருக்காகவும் எந்த இடத்திலும் வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பினுடைய நிலைப்பாடுகள்ல ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்குங்க. மன குழப்பத்தோட படிக்க வேண்டாம்.
முடிந்த வரையில பெரியவங்களுடைய கருத்துக்களையும் ஆசிரியர்களுடைய நல்ல வார்த்தைகளை கேட்பது, உங்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களை அவர்களிடம் கேட்டு தெளிவு பெறலாமே தவிர எதையுமே மனதில் வைத்து பூட்டி விடாதீர்கள். வெளிப்படையாக நடந்து கொள்ளுங்கள். பெற்றவர்களிடம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை புரிய வையுங்கள். ஆக மாணவர்களே, எதிர்காலத்திற்காக கடினமான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும். உழைப்பை அதிகப்படுத்தினால் மட்டுமே தேர்வு பெற முடியும். விளையாட்டு தொடர்பான விஷயங்கள், அதே போல சமூகம் தொடர்பான காரியங்கள் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் உழைப்பு அதிகமாக இருக்கும். மக்களுடைய ஆதரவை பெறக்கூடிய வகையில கடுமையாக உழைப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தையும் அவ்வப்போது கண்காணித்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபார நிமித்தமாக பார்க்கும் பொழுது சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கலாம். உங்களுக்கு எதிராகவும் ஒரு சிலர் செயல்படலாங்க. பொறாமை, கெட்ட எண்ணங்கள், பொச்சரிப்பு இதன் காரணமாகவும் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படக்கூடியவர்கள் யார் என்பதையும் அறிந்து கொள்வீர்கள். அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். உறவுகளிடத்துல தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. நீங்கள் யார் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இருக்கிறது. ஆக குடும்ப உறவுகளால் ஏதாவது ஒரு வகையில் ஆதாயம் உண்டாக்கும். அவை தொழில் விஷயமாகட்டும், வியாபாரமாகட்டும், அல்லது ஏதாவது குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப காரியம் போன்ற விஷயங்களுக்கு குடும்ப நபர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆதரவாக இருப்பாங்க. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட ஹோரைகள் சுப ஹோரைகள் என்றும் சொல்லலாம். ஆக மேஷராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஹோரைகள் சுபத்தை உண்டு பண்ணும். செவ்வாய் குரு ஓரையில சொத்து சுப நிகழ்ச்சி, அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. சுக்கிர ஓரையில பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது. சந்திர ஓரையில கல்வி தொடர்பாகவும், புதன் குரு செவ்வாய் இந்த 3 கிரக ஓரைகள் தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. மேஷ ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வரவு உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் நிறைவேறும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்கள். உடல் நல ஆரோக்கியமாக இருந்தாலும் சில நேரங்கள்ல சில சங்கடங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு நீங்களாங்க கவனமாக பார்த்து கொள்வதும், உணவு சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. காலை பொழுது சீக்கிரமாக எழுந்து உங்களுடைய அன்றாட கடமைகளை செய்து சூரிய நமஸ்காரம் செய்தால் ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம் அதிகரிக்குங்க. ஆக ரிஷபராசி அன்பர்களே, உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அமைப்போடு தான் இருக்கிறது. எதிலும் அலட்சியம் வேண்டாம். கவனக்குறைவோடு செயல்படாதீர்கள். உணவு சம்பந்தமான விஷயங்களில் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அதிகமாக வெளி இடங்களில், உணவகங்களில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் வெளி இடங்களில் செல்லும் பொழுது தேவையற்ற வீண் விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் குறை கூறாமல் இருப்பது நல்லது. உத்தியோகம் சார்பாக வெளி இடங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் தகுந்த ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. இருந்தாலும் வருமானம் என்பது குறைந்த அளவுதான் காணப்படும். அதிகப்படியாக பணத்தை எதிர்பார்த்தால் உங்களுக்கு ஏமாற்றமே. ஆக ரிஷபராசி என்பர்கள் இந்த நாள் புது விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். காதல் விவகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது வருங்கால துணையுடனான பேச்சை குறைத்துக் கொள்வதும், காதல் விவகாரங்களில் அதிக ஈடுபாடு காட்டாமல் இருப்பது நல்லது. சந்திப்பு என்பது அறவே தவிர்த்து விடுங்கள். ரிஷபராசி என்பர்களே, உங்களுடைய ராசியிலேயே சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஆக எதை ஒன்றையுமே செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்ட வேண்டாம். வேலை விஷயமாக மிகவும் சிந்தித்துதான் முடிவெடுக்க வேண்டும். ஒப்பந்தங்களை தவிர்த்து விடுங்கள். தேவையில்லாமல் யாரை பற்றியும் எந்த விதத்திலும் குறை கூற வேண்டாம். முதலீடு சம்பந்தமான செயல்பாடுகள்ல பின்னடைவு ஏற்படலாங்க. கையில் பணம் இருந்தாலும் கிரக நிலைகள் சில மாற்றத்தின் காரணமாக தேவையில்லாத பொருளுக்காக முதலீடு செய்யாதீர்கள். கொள்முதலை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். புது நபர்களிடமோ அல்லது வெளியே நட்பு வட்டாரங்களிடமோ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி பேச வேண்டாம். சில விஷயங்களை நீங்கள் ரகசியமாக வைத்துக் கொண்டால் மட்டுமே அந்த காரியங்கள் நடக்கும். வெளிப்படுத்தும் பொழுது சில காரியங்கள் நடக்காமல் கூட போகலாம். ஆக உங்களிடமிருந்து வெளிவரக்கூடிய விஷயங்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரியாக பேசுவது நல்லது. பேச்சாளர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கால தருணம். சூழ்நிலைகள் உங்களுக்கு பல நிலைகள்ல எதிராகவே இருக்கிறது. உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நண்பர்கள்ல யாராவது ஒருவர் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்களாகவும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் யார் என்பதை அறியக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. தெரிந்தாலும் அவர்களிடத்தில் எந்த விதமான விஷயங்களையும் பரிமாறிக்கொள்ளாதீர்கள். பண பரிமாற்றம் என்பது கூடவே கூடாது. முடிந்த வரையில கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் குறைவதற்கு முயற்சி செய்யுங்கள். பணம் பொருளாதார நிலைப்பாடுகள்ல நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகளால் சில நெருக்கடிகளை சந்திக்க நேரிடலாம். தேவைக்கு ஏற்றபடி வருமானத்தை அதிகப்படுத்திக் கொள்வதும், வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல சில குறைபாடுகள் ஏற்படலாங்க. பின்னடைவு இருக்கும்.
நெருங்கிய உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்க முடியாத நிலையில் இருப்பார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆகட்டும், பெற்றவர்கள் தாய் தந்தையர் கூட சரியான நேரத்தில் உங்களுக்கு உதவ முடியாமல் போகலாம். ஆக எதையுமே மன சங்கடமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிந்து கொள்வீர்கள். புதன்கிழமை தினம் மாலை நேரத்தில் கோவில்களில் நடக்கக்கூடிய வழிபாடு முறைகளில் கலந்து கொள்ளுங்கள். திருமணத்திற்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு மந்தமான தன்மையாக இருக்குங்க. மனதில் எந்த விதமான முடிவுகளும் எடுக்க முடியாது, தீர்வுகள் கிடைக்காத ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமாக அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அவர்களுடைய மேற்படிப்புக்காக பல நிலைகள்ல முயற்சி செய்யறதும், கல்வி கடன் தொடர்பான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாகலாம். எண்ணிய காரியங்கள் நடக்காத பட்சத்தில் சில விரக்திகளும் காணப்படும். ஆக உடல் நலத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வருமானம் ஓரளவிற்கு ஏற்றம் பெறுவதற்கு இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே வீட்டிலிருந்தே அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடலாங்க. ரிஷபராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு மத்தியமமாக இருப்பதால், அதாவது சுமாரான பலன்களை கிடைக்கிறதுனால இறை வழிபாடு செய்கிறதும் கடவுளை சரணாகதி அடைவதை தவிர வேறு வழியில்லை. சுமூகமான ஒரு பலன்கள் கிடைக்க வேண்டும் என்றால் நவகிரக வழிபாடு செய்து வந்தாலே போதும். ஓரளவிற்கு இன்றைய நாளுக்கான பிரச்சனைகள்லாம் தீருங்க. ராசிக்கான சுப உரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், இந்த 4 கிரக உரைகள் சுபத்தை உண்டு பண்ணும். குரு சுக்கிர உரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாங்க. சுக்கிர உரையில புதிய வீடு, ஆடை ஆபரணங்கள், நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. சுக்கிர உரையில மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் சீக்கிரமாக குணம் பெறுவீர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இந்த நாள் மஞ்சள் நிறத்தாலான உடைகளை அணிந்து கொள்வதால் மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக கைகூடும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடக்கும். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே புத்துணர்ச்சியான நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களே வெற்றி அடையக்கூடிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். பயணங்கள் தொடர்பான சிந்தனைகள் கைகூடுங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாக்கும். வியாபார வேலைகள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறுவீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். எண்ணிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. புது நபர்களுடைய அறிமுகம் காரணமாக மாற்றங்கள் உண்டாகலாம். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் புதியதொரு தெளிவினை ஏற்படுத்துங்க. அமைதி நிறைந்த நாளாகவே காணப்படுகிறது. உடல் நலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்படியாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நல்லது. ஒரு சில நேரங்களில் உபாதிகள், சில உடல் சார்ந்த இன்னல்கள் ஏற்பட்டு மறையலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். வருமானம் தொடர்பாக எண்ணங்கள் அதிகரிக்கும். சில முயற்சிகள் கைகூடி வரலாங்க. எடுத்த வேலைகளை திறம்பட முடிக்கக்கூடிய நிலையிலும் எண்ணிய பொருட்களை வாங்கும் விதமாகவும் கையில் தன லாபம் பெருகும். வருமானத்திற்கு எந்த விதத்திலும் குறைவு இருக்காது. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உங்கள் துணைவருடனான பேச்சு திருப்தியை உண்டாக்கி தரும். நீண்ட நாள் நெடிய போராட்டங்களுக்கு பிறகு சில சாதனைகள் புரியக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு சில நேரங்கள்ல மகிழ்ச்சியை உண்டு பண்ண தரும். ஒரு சிலருக்கு குழப்பங்கள் கூட ஏற்படலாங்க. அவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் லேசாக மாறுபடலாம். ஆக எதை ஒன்றையுமே நீங்கள் சாதிக்க விரும்புவீர்கள். உழைப்பையும் அதிகப்படுத்துவீர்கள். திறமைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. உங்கள் ராசிநாதனான புதன் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். புதன் பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் பூரணமாக பெறுவதற்கு பச்சை பயிறு மற்றும் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. பசுவிற்கு பச்சை பயிறு நன்றாக ஊற வைத்து அதில் சிறிது வெல்லம் சேர்த்து கொடுக்க தோஷங்கள் நீங்கும். புதன் பகவானால் ஏற்படக்கூடிய சில அசௌகரியங்கள் நீங்குங்க. ஆக மிதுன ராசி என்பர்களே, காதல் விவகாரங்கள்னு பார்க்கும் பொழுது இன்றைய நாள் சுமாரான பலன்களை இருக்கிறது. எதிர்பார்த்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலமான பலன்கள் காணப்படாது. ஆக மனக்கோட்டையை கட்டுவதை தவிர்க்க வேண்டும். அன்றாடம் நடக்கக்கூடிய விவகாரங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு கடுமையாக முயற்சி செய்வீர்கள். முயற்சியில் எந்த விதமான பிழையும் இருக்காது. ஆனால் கிரக நிலை அமைப்புகள், கோல்சாரத்தினுடைய அமைப்புகள் படி பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே சூரிய பகவானும் புதன் பகவானும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கோல்சாரத்தின்படி இருக்கிறதுனால லேண்ட் விஷயமாக முயற்சி செய்யறவங்களுக்கு சில பின்னடைவு ஏற்படலாங்க. அதிகமாக முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டிய நாள். கையில் பணம் இருந்தால் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளோ முதலீடு செய்யறதுக்கு உண்டான அமைப்பு இருக்காது. ஆனால் கையில் பணம் இல்லாத நேரத்துல ஏதாவது ஒரு வகையில எந்த நபர் மூலமாகவோ இடம் வாங்க வேண்டும் என்கிற தூண்டுதல் உங்களுக்கு ஏற்படலாங்க. ஆக இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போல இரு நிலைகளிலுமே உங்களால் எந்த விதமான முடிவுகளும் எடுக்க முடியாமல் தவிக்கக்கூடிய மன அமைப்பு ஏற்படலாங்க. நீங்க முழுமையாக இறைவனை வணங்குவது நல்லது. இறை நமஸ்காரம் செய்து பார்ப்பது, பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நலம் பயக்குங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணிக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருப்பதும், உங்களுடைய பொருட்கள் மீதான எச்சரிக்கை தேவை. தவற விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது.
ஆக வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் துறையில் பயணிப்பவர்கள், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பயண வாய்ப்புகள் என்பது இன்றைய நாள் சற்று குறைவாகத்தான் இருக்கும். அதிக அவசரப்படாதீர்கள், அகலக்கால் வைக்க வேண்டாம். முடிந்த வரைக்கும் பணத்தை முதலீடு செய்யக்கூடிய தொழிலாக இருக்கும் பட்சத்தில் குறைந்த அளவே முதலீடு செய்யுங்க. அதிக எதிர்பார்ப்பு தேவையில்லை. எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த நாள் அதிகமான லாபம் கிடைக்குமா என்றால் அது சந்தேகம்தான். உங்களுடைய கிரக ரீதியாக பார்க்கும் பொழுது இறை வழிபாடு செய்து உங்களுக்கான ஒரு அனுகூலமான பலன்களை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். முடிந்த வரைக்கில மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து வாருங்கள். பணம் கொடுத்துதான் உதவ வேண்டும் என்பதில்லை. உங்களுடைய உடல் உழைப்பாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு கல்வி தொடர்பாக நல்ல ஒரு போதனைகள், இலவசமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வகுப்புகள் எடுப்பது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் தொண்டோ அல்லது உங்களால் முடிந்த ஒரு செயலையோ செய்தால் இருக்கக்கூடிய கிரக நிலை தோஷங்கள் விலகும். ஆக மிதுன ராசி என்பவர்களே, மாணவ மாணவிகளுக்கு ஏற்றம் பெறுவதற்கு சற்று முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் அதற்கு இணையான அளவுக்கு செலவுகளும் இருக்கும். வெளி இடங்களில் பணத்தை அதிகமாக செலவு செய்யாதீர்கள். முடிந்த வரையில குடும்பத்துக்காக பணத்தை செலவு செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். பிள்ளைகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவிகரமாக பிள்ளைகள் இருப்பார்கள். வேலைக்கு செல்லக்கூடிய வயதில் இருப்பவர்கள் அல்லது வெளிநாடுகளில் தங்கி இருந்து வேலை செய்யக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் உண்டு. தைரியமாக செயல்படுங்கள். தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. எதை வேண்டுமோ அதை விரும்பினபடி வாங்கக்கூடிய யோகமும் இருக்கும். ஆக உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் சுபத்தை உண்டு பண்ணுங்க. புதன் ஒரு சில முயற்சிகள் செய்யலாம். கல்வி தொடர்பாக, வீடு கட்ட, தொழில் சார்ந்த, நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏற்றது. அதே போல இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களை சிந்தனைகளை கைகூடும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்க பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். மனதில் எதையுமே செய்ய முடியுங்கிற நம்பிக்கையாளராக இருப்பீங்க. தைரியம் என்பது அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பீர்கள். வேலை நிமித்தமான புதிய முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேற போகுது. வருமானம் எண்ணியபடி உயருங்க. ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புக்கு ஏத்த மாதிரி திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் அதனால் ஏதாவது அனுகூலம் ஏற்படுகிறதா என்பதையும் அதனால் நல்ல பலன்கள் கிடைக்குமா என்பதையும் ஆராய்ந்துதான் வேலையில் ஈடுபடுவீர்கள். மனதில் பட்ட உடனேயே எந்த வேலையிலும் போய் நீங்கள் ஈடுபட மாட்டீர்கள். எதிர்பார்ப்புகள், எண்ணிய காரியங்கள் யாவும் நிறைவேறக்கூடிய வகையில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. ஆக கடகராசி என்பர்களே, எதை ஒன்றையுமே செய்து முடிப்போம் என்கிற தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். நெருக்கமானவர்களிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி ஒற்றுமை அதிகரிக்குங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய போகுது. வருமானம் ஏதாவது ஒரு வகையில் கைக்கு கிடைக்குங்க. மற்ற நபர்களோடு, பார்ட்னர்களோடு சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடிய நிலைப்பாடும் இருக்கும். சூழ்நிலைகளை முதலில் அறிந்து கொள்வீர்கள். படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் நன்றாக இருக்குங்க. ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே மனதில் பதிய வைத்துக் கொள்வீர்கள். தேக ஆரோக்கியமும் மனநலமும் எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறக்கூடிய அமைப்பு கடகராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. புதன்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவானை இந்த நாளில் வணங்கி வருவது சிறப்பு. எதையுமே வெற்றி கொள்ள முடியும் என்கிற எண்ணத்தோடு செய்வதால் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியாகவே நடக்குங்க. பெற்ற பிள்ளைகளால் தன வரவுகள் அதிகரிக்கும். வேலை விஷயமாக மேற்படிப்பு தொடரக்கூடியவர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. ஒரு சிலருக்கு எதிர்ப்புகளை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை உருவாக்கும். சில அலைச்சல்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு. ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவான் 3ஆம் வீடான தைரியஸ்தானம் மற்றும் இளைய சகோதரர்களுடைய ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சில குழப்பங்கள், பய உணர்வுகள் ஏற்பட்டு நீங்குங்க. படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு துடிப்பீர்கள். எந்த ஒரு நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்க மாட்டீர்கள். யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் வேலையில் நெருப்பு போல இருந்து காரியத்தை முடிப்பீர்கள். பேசக்கூடிய வார்த்தைகளை சற்று கனிவாக இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. யாரையும் எந்த ஒரு முன்புக்காகவும் பேசாதீர்கள். வீண் சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த நாள் உடல் நலம் நன்றாக இருக்குங்க. ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். திருப்திகரமான ஒரு வருமானம் இருக்கும். எண்ணிய காரியங்கள், தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும், செய்யக்கூடிய செயல்பாடுகள் யாவிற்குமே உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்குங்க. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ அனுகிரகத்தோடு, பெருமாளுடைய அனுகிரகமும் தாயார் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தோடு நல்ல விதமாக உங்களுக்கு தன வரவுகள் அதிகரிக்குங்க. பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. வேலை விஷயமாக சற்று கடினமான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம்.
தேவையில்லாத இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். கடகராசி அன்பர்களே, உணர்ச்சி வசப்படுதலையோ கோப குணத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். வேலை பளு ஒரு சிலருக்கு கூடுதலாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் செய்து முடிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்குங்க. தர்ம காரியங்கள் இதனால மன அமைதியாக இருக்கும். சௌகரியத்தை கொண்டு வருங்க. சில தினங்களுக்கு பிறகு உங்களுடைய கிரக அமைப்புகள் மாறும் பொழுது நிலைமைக்கு மாறலாம். குடும்ப நபர்களோட சமூக நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிறது எல்லோரையுமே நீங்கள் மன அமைதி அடைய செய்வீங்க. இந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான மனநிலையில வைக்கும் சிலருக்கு இந்த ஒரு நேரத்துல மிகப்பெரிய ஒரு உற்சாகம் அதிகரித்து மகிழ்ச்சியாகவே வைத்திருக்க உதவுங்க. வியாபாரம் தொடர்பாக கூட்டு முயற்சிகள்ல கடைசியில ஆதாயம் ஏற்படக்கூடிய வகைதான் இருக்கிறது. பார்ட்னர்கள், அதாவது உங்களோடு பயணிக்கக்கூடியவர்களுடைய எதிர்ப்பையும் அவ்வப்போது சந்திக்கும்படியாகத்தான் இருக்குங்க. இன்று நீங்கள் ஷாப்பிங் போகக்கூடிய சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு புத்தாடைகள் வாங்கி மகிழ்வீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கைக்குண்டான நாளாகவும் இருக்கிறது. தான் மட்டுமல்லாது மற்றவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து வைப்பீர்கள். உங்கள் துணைவருடனான பேச்சு உங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணுங்க. முடிந்த வரையில பிறருக்கு உதவி செய்வதற்கு முயற்சி செய்வீர்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும். நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். மேற்கல்விக்காக எடுத்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கைகூடி வருங்க. வேலை வாய்ப்பு தொடர்பாக சில தினங்களுக்கு முன் நீங்கள் முயற்சி எடுத்து இருந்தால் நல்ல அமைப்பு காணப்படும். மன வாழ்க்கை பொறுத்த வரையில சுமூகமான நிலைக்கு இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். காதல் விவகாரங்கள் மிக சிறப்பாகவே காணப்படுகிறது. உங்களுடைய ராசிக்கான சுப உரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன். குரு உரையில் சுப நிகழ்ச்சிகள், சுக்கிர உரையில் கல்வி, பூமி சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. வாகனம் தொடர்பான செயல்பாடுகள் அனைத்தையும், உத்தியோகம் சார்ந்த முயற்சிகள் அனைத்தையும் செய்யலாம். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை உண்டாக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைபெறுவீர்கள். இறை வழிபாடு செய்தால் நம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். மனதில் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எண்ணத்தில் தெளிவு உண்டாகுங்க. எதிர்பாராத வகையில சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள். நீண்ட நாளாக செய்ய நினைத்த காரியங்களை சுதந்திரமாக செய்து முடிப்பீர்கள். யாருடைய தலையீடும் இருக்காது. வெகு விரைவாக நல்ல தருணத்தில் முடிப்பதால் உங்களுக்கு லாபகரமான போக்கே காணப்படுங்க. சில அமைப்புகள் மூலமாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்கலாம். சமூகம் தொடர்பான செயல்பாடுகள் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை கைகூடுங்க. சொல் வாக்கும் சரி, செல்வாக்கும் நன்றாகவே அமையக்கூடிய அமைப்பு உண்டு. புது நபர்களுடைய ஆதரவு கிடைக்கலாங்க. உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். அவர்கள் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்திருந்தால் அவற்றை நீங்கள் மன்னித்து போகக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இல்லையெனில் உங்களுக்கு வீண் சங்கடங்கள், மன வலி, அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத மன உணர்வுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாங்க. ஆக எதையுமே நிதானமாக செயல்படுத்துங்கள். மற்றவர்களோடு பேசக்கூடிய விஷயத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்பாராத சில செலவுகள் காரணமாக நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கலாம். இந்த நாள் ஆர்வம் மேம்படக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. எந்த ஒரு வேலைகளை ஈடுபட்டாலும் உத்தியோக ரீதியாக சிம்மராசி என்பர்களே முழுமையாக உங்களை அர்ப்பணித்து வேலையில் ஈடுபடுவீர்கள். ஆரோக்கியம் கருதி நீங்கள் பொறுமையாக இருப்பதும் மெதுவாக பேசுவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான சில குறைபாடுகள் ஏற்பட்டாலும் அவற்றை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்வீர்கள். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருப்பதால் அவ்வப்போது சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையலாம், அல்லது சில பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டும் இருக்கலாம். உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாகவே காணப்படுகிறது. எல்லா செயல்களைக்குமே முன்னின்று வழி நடத்துகிறீர்கள். திறமைகள் அதிகமாகவே இருக்கிறது. எதிர்பாராத சில செலவுகள் காரணமாக நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கலாம். ஆர்வம் உண்டாக்குங்க. ஆக சிம்மராசி அன்பர்களை, காதல் விவகாரங்கள் உங்களுக்கு ஒரு 10% பலன் மட்டும்தான் கிடைக்கும். மிகப்பெரிய அளவுல கற்பனைகள் செய்து கொண்டிருந்து காதல் விவகாரங்களிலேயே நீந்தி கொண்டிருப்பவர்களுக்கு சில பின்னடைவுகள் இருக்கிறது. ஆக எதிலும் கவனமாக எச்சரிக்கையுடன் எதிர்காலம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லது. உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது வருமானம் என்பது குறைவாகத்தான் இருக்கும். சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஆடம்பரங்களை தவிர்த்து விடுங்கள். உங்களோட வேலை செய்யக்கூடிய மற்ற ஊழியர்களுடைய குண நலன்களை அறிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. முடிந்த வரையில புதிய விஷயங்களுக்கு ஈடுபடாதீர்கள். பேச வேண்டாம். ஒப்பந்தங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். சிம்மராசி அன்பர்களை, வேலை விஷயமாக எதிர்கால துணையினுடனான பேச்சுவார்த்தைகள் சில நேரங்கள்ல மாற்றங்கள் ஏற்படலாங்க. காதல் விவகாரங்கள் இருக்கிறவங்க ஒதுங்கி இருப்பது நல்லது. வேலை தொடர்பாக பார்க்கும்பொழுது 2-3 நல்ல செய்திகள் மட்டுமே கிடைக்குங்க. மற்றவை நீங்கள் அதிகமாக முயற்சி செய்தால் மட்டுமே லாபம் உண்டாகும். மன வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் கிடைப்பது என்பது சற்று கால் தாமதமாகத்தான் இருக்கிறது. இறைவனுக்கு இந்த நாளில் நீங்கள் நன்றி கூறிவிட்டு வேலைகளை தொடங்குங்கள். நல்லதே நடக்கும். வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு சுமாரான பதில்களை கிடைக்கலாம். எதிர்பார்த்த அளவிற்கு மிகப்பெரிய உத்தியோகம் கிடைப்பது என்பது சற்று காலதாமதமாக இருந்தாலும் வேலை என்பது உங்களுக்கு கிடைக்கலாங்க. இந்த நாளுக்கான சுப ஹோரைகள் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய்.
சொத்து தொடர்பான விஷயங்களுக்கு செவ்வாய் ஓரையும், அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு சூரிய ஓரையும் நல்லது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். பூரம் நட்சத்திரக்காரர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை நெருக்கடிகள் நீங்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். மனதில் இருந்து அந்த குழப்பங்கள்லாம் விலகி சிந்தனையின் போக்குல சிறப்பான அமைப்புகள் காணப்படுகிறது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாளாக அமைகிறது. கன்னிராசி அன்பர்களே, சமயத்திற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வீர்கள். அவ்வப்போது உணவு சம்பந்தமான விஷயங்களிலும் கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. புது வகை உணவுகளை தவிர்த்து விடுங்கள். குறிப்பாக வெளியிடங்களில் செல்லும் பொழுது சூழ்நிலைகளை உணர்ந்து சாப்பிட வேண்டும். அவ்வப்போது இயற்கை மூலிகை சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. ஒரு சில மாற்று வழிமுறைகளை கையாண்டால் உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்குங்க. மனநிலையும் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, அதே போல தியானம், சில யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்வதால் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்குவதோடு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்குங்க. சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலையும் தீர்வுகள் சரியாக எடுப்பதற்கு நீங்கள் இது போன்ற சில பயிற்சிகள் உங்களுக்கு பேருதவியாகவே அமையுங்க. ஆக இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றாற் போல்தான் இந்த நாளும் அமையும். நவ கிரகங்களினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் தானாக தேடி வரலாம். ஆக குருவினுடைய பார்வையானது உங்கள் மீது விழுவதால், அதாவது உங்களுடைய ராசியின் மீது விழுவதால் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடலாம். மன சஞ்சலங்கள் அதிகமாகவே இருக்குங்க. மற்றவங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பளிக்கிறது அவசியம். நீங்கள் தனியாக எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காதீர்கள். சில நேரங்கள்ல உங்களுக்கு எதிர்பார்க்காத சில விஷயங்கள் கூட நடக்கலாம். ஆக கன்னிராசி அன்பர்களே, குரு பகவான் உங்களுடைய ராசியின் 7வது இடம், அதாவது மனைவி ஸ்தானத்துல இருக்கிறதுனால சில நேரங்கள்ல சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. மன வாழ்க்கையில சில பிரச்சனைகள் கூட நீங்கள் சந்திக்கலாம். ஆக புதிதாக திருமணத்திற்காக பெண் தேடக்கூடியவர்கள், உங்களுக்கான ஒரு வரன் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் கவனமாக பார்ப்பது நல்லது. ஜாதக பொருத்தம் என்பது மிக மிக அவசியம். உங்களுடைய ராசிக்கு நட்பாக இருக்கிறார்களா, பகை ராசிக்காரர்களா, அந்த பெண்ணினுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கிறது, உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சரியாக இருக்கக்கூடியவர்களா, ஒத்து வரக்கூடிய ஜாதகம் தானா, உங்களுடைய மன நல அமைப்புக்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய நடவடிக்கை அமையுமா என்பதை பல கோணங்களில் நீங்கள் ஆராய்ந்து அதன் பிறகு நீங்கள் திருமணத்திற்கு முடிவு செய்ய வேண்டியது அவசியம். காதல் விவகாரங்கள் இன்றைய நாள் கசந்து போகலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்கால துணையினுடனான பேச்சு அந்த அளவிற்கு திருப்தி ஏற்படுத்தாது. ஏதாவது ஒரு வகையில் மன வருத்தம் படும்படியான பேச்சுக்கள் இருக்கும். முடிந்த வரையில் பேசாமல் பார்க்காமல் இருப்பது. உங்களுடைய வேலைகளில் அதிக கவனம் செலுத்துங்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்குண்டான முயற்சியை நோக்கி பயணியுங்கள். காதல் விவகாரங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மத்தியமமான பலன்களையே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. ஆக வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு முயற்சி செய்தால் நல்லது. வேலை விஷயமாக எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு 60% நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வருமானமும் அதற்கு ஏற்றபடி உங்களுடைய முயற்சிக்கும் தனித்துவமான விஷயங்களுக்கு சார்ந்தது போல்தான் நடக்கும். ஆக செல்வ வளம் பெற வேண்டி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு அதிகமான ஒரு உழைப்பை வெளிப்படுத்தணுங்க. திறமைகளை கையாளணும். கனிவான பேச்சுக்கள் மூலமாகவும் எந்த ஒரு குழப்பமற்ற ஒரு முடிவுகள் எடுத்தீர்களேயானால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். வியாபாரம் சிறப்பாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் பெறுவதற்கு சகல வேலையாட்களுடைய ஆதரவு இன்றைய நாள் கிடைக்கலாங்க. ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். இருந்த பொழுதிலும் உங்களுடைய சுய முயற்சியும் சுய சிந்தனையின் அடிப்படையில் தான் சில வேலைகள் நடக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்களுடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல கவனமாக இருக்கிறதும், ஒப்பந்தம் சார்ந்த முயற்சிகள்லாம் கை கொடுக்குங்க. அதுல எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. சொத்துக்களை ரொம்ப நாளா விற்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நாள்ல விற்று அதற்கு ஏற்றபடி பணமும் கிடைக்கலாம். நன்மைகள் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. வீட்டில் பெரியவர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு என்றுமே உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. தாய் தந்தையர், உற்றார் உறவினர்களுடைய ஒத்துழைப்பு கூடுதலாகவே கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ஆக உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வேலை சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கலாம். வருமானம், வங்கி கடன் தொடர்பாக இருக்கக்கூடிய கணக்கினுடைய அமைப்பு உயரங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும். மாணவ மாணவிகள் எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள். வீட்டில் பிள்ளைகளால் ஏதாவது ஒரு வகையில் ஆதாயம் உண்டாகும். ராசிக்கான அதிர்ஷ்ட சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன். சுக்கிர ஓரையில் சொத்து தொடர்பாக
பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. புதன் ஓரையில் அரசு காரியங்கள் செய்யலாங்க. குரு ஓரையில சுப காரியங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பம் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை தேடல் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை முயற்சிகள் கைகூடி வரும். இறை வழிபாடு செய்யுங்கள். புதன்கிழமை தினத்தில் பெருமாள் ஆலய வழிபாடு உங்களுடைய ராசிநாதனுடைய மிக சிறப்பான நாள். அவருடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் ஆக பெருமாள் வழிபாடு மறவாமல் செய்யுங்கள். உங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து வர குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு கிடைக்கும். நவகிரக வழிபாடும் செய்வது, பச்சை பயிறு தானம் செய்வது, பச்சை நிற ஆடைகளை பிறருக்கு தானமாக கொடுப்பதாலும் சில தோஷங்கள் விலகி உங்களுக்கு தேக பலம் கைகூடி வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாள் துடிப்பாக இருக்குங்க. நம்பிக்கை நிறைந்து காணப்படும். எதிர்கால நலன் கருதி முக்கிய முடிவுகள் இன்று எடுக்கலாங்க. வேலை இடத்துல சுமூகமான சூழ்நிலைகள்லாம் காணப்படும். எதிர்பார்த்த சில காரியங்கள் மட்டும் அலைச்சல்களுக்கு பிறகு நடக்கலாங்க. வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகள்ல கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. அவசரப்படாதீர்கள். எந்த ஒரு வேலைகளையும் துரிதமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் செய்ய இயலாதபடி சில தடை தாமதங்கள் ஏற்படலாங்க. அதையும் நீங்கள் தாண்டி செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும். விவேகமாக சிந்தித்து செயல்படுத்தினால் யோகம் நிறைந்த நாளாகவே காணப்படுங்க. செயல்பாடுகள் இருந்த கட்டுப்பாடுகள்லாம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. ஆக்கம் நிறைந்த நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு. இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் குடும்பம் சார்பாகவோ அல்லது உங்களுடைய தொழில் விஷயமாகவோ இருக்கலாங்க. வியாபாரம் தொடர்பாக மற்ற நபர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பெறுவீர்கள். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நிலைக்கும் சக வியாபாரிகளால் அனுகூலம் ஏற்படக்கூடிய அமைப்பும் காணப்படுகிறது. வேலை இடங்கள்ல நல்ல ஒரு அனுசரணையான போக்கம் செல்வாக்கு அதிகரிக்குங்க. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றகரமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது. இன்றைய நாள் உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுடைய இனிமையான ஒரு பேச்சுக்கள் மூலமாக அனைவரையும் வசீகரித்துக் கொள்வீர்கள். சமூகம் தொடர்பான செயல்பாடுகள்ல நல்ல முன்னேற்றம் உண்டாக்கும். திருமண வாழ்க்கை இன்றைய நாள் சிறப்பாக அமையுங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வு காணப்படும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். அந்யுன்யமாக இருக்கக்கூடிய அமைப்பும் கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் நல்ல ஒரு செயல் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்ப நிலைமையை அனுசரித்து வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய நிலைக்கும் இருக்கிறது. ஆக இந்த நாள் காதல் திருமணம் செய்ய நினைக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவான ஒரு அமைப்பு உண்டு. குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்போடு அனுசரணையான போக்கோடு காணப்படலாங்க. உங்களுடைய நட்சத்திரத்தின் படியும் துலாம் ராசி அன்பர்களே ராசியின் படியும் அமோகமான அமைப்பு தான் காணப்படுகிறது. மனநிலையில் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்த நாளாக இருக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியை உண்டாக்கி தரும். எடுத்த காரியங்களை மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். பொருளாதார நிலைகளுக்கு ஏற்றாற்போல் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமணத்திற்குண்டான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய நிலைக்கும் காணப்படுகிறது. பணவரவு நிதி நிலைமை திருப்திகரமாக இருப்பதாலும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்குண்டான விஷயங்களுக்கு முதலீடு செய்வீர்கள். எதிர்கால பாதுகாப்பு கருதி பணம் சேமிக்கும் வாய்ப்பும் காணப்படலாங்க. ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஆரோக்கியத்தை பராமரிக்கும் அளவுக்கு உங்களுக்கு உடல் நிலைக்கும் மனநிலைக்கும் உறுதியுடன் காணப்படும். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக்குங்க. ஆக துலாம் ராசி அன்பர்களை எதிர்பார்த்த நற்செய்திகள் உண்டாக்கும். வீடு மனை நிலம் விற்பனை தொடர்பான செயல்கள் உங்களுக்கு கைகூடி வரலாங்க. யோகம் நிறைந்ததாகத்தான் காணப்படுகிறது. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன். சுபத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகங்கள். செவ்வாய் ஹோரையில் சுப காரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான செயல்களில் ஈடுபடலாம். பொது காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், அதே போல சமூகம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், தானம் செய்யக்கூடியவர்கள்லாம் செவ்வாய் ஹோரையை செய்யலாங்க. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திரஹோரைக்கும், கல்வி தொடர்பாகவும் நீங்கள் சந்திரஹோரையை பயன்படுத்தலாம். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகள் குறைய பெறுவீர்கள். இறை வழிபாடு, ஆன்மீக எண்ணங்களும் கோவில்களுக்கு செய்யக்கூடிய திருப்பணிகளை செய்வதால் சில பிரச்சனைகள் தானாக விலகிவிடும். புதன்கிழமை தினத்தில் பெருமாள் ஆலயங்கள், அதாவது விஷ்ணு கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதும், ஸ்ரீ மகாலட்சுமிக்கு உண்டான தாமரை மலர் கொண்டு அர்ச்சிப்பது, குங்கும அர்ச்சனை செய்யலாம், வில்வத்தினால் அர்ச்சனை செய்யலாம். ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய அதி தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி, மகாலட்சுமிக்கு உண்டான நாள் ஆக பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு ஒருங்கே செய்ய பானகம் வைத்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபட எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். குடும்பத்தில் அபிவிருத்தி உண்டாக்கும். பேச்சு திறமை நன்றாக இருக்கும். நடக்காத வேலைகள் கூட நடக்கும். ஆக கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்குங்க. ஆக இந்த நாள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு பல நிலைகளில் விருத்தி ஏற்படுத்தி தரும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் இளநீலம்.
நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் உண்டாகலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுமையுடன் செயல்பட வேண்டும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகள் குறைய பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களை இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். மனதில் நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்குங்க. எதிர்பாராத வகையில் திடீர் உதவிகள் சிலருக்கு கிடைக்கலாம். நீங்கள் பிறருக்கு செய்த உதவியின் மறு அமைப்பே உங்களுக்கு சரியான நேரத்தில் பிறரால் நல்ல உதவிகள் வந்து சேர்வது. இவற்றிற்கு கடவுளுக்கு நன்றி தெரிவியுங்கள். அன்றாடம் நன்றி உணர்வோடு நடந்து கொண்டால் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டு. உங்கள் ராசிக்கான அதிபதி முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமை தினத்தில் முருகருக்கு செவ்வ அரளி சாற்றி 6 இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் முருகப்பெருமானுடைய அருளை நீங்கள் பெற முடியும். விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுடைய செயலில் வேகம் அதிகரிக்கும். மிகவும் திறமையாக செயல்படுவீர்கள். நேரத்தை வீணடிக்காமல் காரியத்தை மிக துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வருமானம் அதிகரிப்பு உண்டாகும். பொருளாதார நிதி நிலைகளில் வாழ்வாதாரம் உயரும். வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்கள். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வருமான உயர்வு காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடும். வியாபாரத்தில் சில நிபந்தனைகளை விதிப்பீர்கள். விற்பனை கொண்டாட்டத்தின் காரணமாக அதிக முதலீடுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். வியாபாரத்தை மிக சிறப்பாக முழுமையான அனுபவத்தை வெளிப்படுத்துவீர்கள். திறமையாக இருந்து சாமர்த்தியமாக வேலைகளை முடிப்பீர்கள். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்குண்டான சூழ்நிலைகள் அமையக்கூடும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் வேலைகளை மிக துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சூழ்நிலைகளை மிக சரியாக உணர்ந்து கொள்வீர்கள். சக பணியாளர்களிடம் விட்டுக் கொடுத்து வேலை வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. நிர்வாகத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் நிறைந்ததாக இருக்கும். தலைமை அதிகாரிகள் உங்களை பற்றிய நல்ல கருத்துக்களோடு காணப்படுவர். நல்லிணக்கம் இதனால் உண்டாகும். கௌரவ பொறுப்புகளின் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள். திடீர் யோகம் வந்து சேரும். உடல் நலமும் சீரான போக்கிலேயே காணப்படும். உணவு சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே மாணவர்களே உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் புதிய கொள்கையினை வகுப்பீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலருக்கு வங்கி தொடர்பான கடன் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். எந்த பிரச்சனைகளும் இல்லாத ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உருவாக்கக்கூடும். ஏழை எளியவர்களுக்கு முடிந்த வரையில் அன்னதானம் செய்வது நல்லது. இந்த நாளில் சுபஹோரைகள் பார்த்து நீங்கள் ஒரு சில காரியங்களில் ஈடுபட்டால் வியாபாரம் தொழில் அனைத்துமே சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கான சுபஹோரைகள் சந்திரன், குரு மற்றும் சுக்கிரன். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தையும் சுக்கிர ஹோரையில் செய்தால் நல்லது. குரு ஹோரையில் சுப காரியங்களை செய்தால் நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள். வெளியே முக்கியமான வேலை விஷயமாக சுபகாரியம் தொடர்பாக வெளியே செல்லும் பொழுது ஆண்களாக இருந்தால் சட்டை பையில் இவற்றை வைத்துக் கொள்ளலாம். பெண்களாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஹேண்ட்பேக்கில் வைத்துக் கொள்வது நல்லது. நீங்கள் முருகர் படத்தை எப்பொழுதும் சட்டை பையில் வைத்திருப்பதும் வெளியே செல்லக்கூடிய நேரங்களில் சிறிது ஏலக்காய் வாயில் போட்டு அதன் பிறகு நீங்கள் வெளியே சென்றால் உங்களுக்கான வேலைகள் சுபமாக நடக்கும். விரைவாக நடக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களுக்கு காரியம் மிக துரிதமாக நடக்கக்கூடும். விருச்சிக ராசி அன்பர்களை இவற்றை தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திரத்தினுடைய பலன்களாக பார்க்கும் பொழுது விசாகம் நட்சத்திரக்காரர்களே வாழ்க்கையினுடைய வளர்ச்சி குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களை ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். யாராவது ஒரு நபர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். எண்ணிய காரியங்களை அவர் மூலம் செய்து முடிப்பீர்கள். அனுகூலமான பலன் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் கருத்துக்கள் பிறருக்கு தோன்றலாம். மனதில் நல்ல ஒரு நிறைவான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படக்கூடிய நாள். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நடப்பீர்கள். சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு நிலை உண்டு. வீட்டில் தாய் தந்தையருடைய ஆசைகளை பெற்று காரியங்களை தொடங்குங்கள். நல்ல விதமாக நடக்கும். கிரக அமைப்புப்படி இன்றைய நாளில் நண்பர்களுடைய ஆலோசனைகள் நல்ல பலனை உண்டாக்கலாம். மாணவர்களை சக நண்பர்கள் மூலம் நல்ல கருத்தினை பெறுவீர்கள். ஆசிரியர்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். மனநிலையில் நல்ல மாற்றங்கள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருந்த மறைமுகமான பிரச்சனைகள் குறைவதற்கு சூழ்நிலைகள் உண்டு. அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். கடந்த காலங்களில் இருந்த உடல் உபாதைகள் காணாமல் போகலாம். எண்ணிய காரியங்களை மிக துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சக பணியாளர்களுடைய அனுசரணையான போக்கு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். வாக்குவாதங்கள் என்பது காணப்படாது. மன நிறைவுடன் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் உண்டு. மனதில் நினைத்ததை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளுக்குண்டான கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுப விரயங்கள் உண்டாகலாம். மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு பயண வாய்ப்பிற்காகவும் ஆவண தயாரிப்பிற்காகவும் பணம் செலவாகலாம்.
நல்ல ஆலோசனைகளை பெற்று ஒவ்வொரு காரியத்தையும் செய்தால் நல்லது நடக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உங்களுடைய தன்மைகளை அறிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் ஒற்றுமை உணர்வுடன் காணப்படுவார்கள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் நல்லிணக்கம் காணப்படலாம். பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களிடம் ஒற்றுமை உண்டாகும். ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். பிறருடைய நலனையும் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உறவினர்கள் ஆதரவாக செயல்படக்கூடிய நிலைகள் உண்டு. நல்லதொரு அனுபவம் மேம்படக்கூடிய நாள். தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக உண்டு. வெளியே செல்லக்கூடிய நேரங்களில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி படத்தை கையில் வைத்திருப்பதும் கொண்டைக்கடலை சாதம் செய்து சாப்பிட்டால் உங்களுக்கான நல்ல பலன் கிடைக்கும். குருவினுடைய அருள் ஆசை கிடைக்கப் பெறுவீர்கள். எண்ணிய காரியங்களில் எந்த தடை தாமதங்களோ இல்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சுபஹோரை நேரங்களில் நீங்கள் முக்கியமான விஷயங்களை முடிவெடுப்பதும் ஒப்பந்தங்கள் செய்வது கையெழுத்திடுவது நல்லது. உங்களுக்கான சுபஹோரைகள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு நல்ல பலனை ஏற்படுத்தும். குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சி செய்யலாம். சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் நல்லது நடக்கும். சுக்கிர ஹோரையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவது நன்மைகளை ஏற்படுத்தும். புதன் ஹோரையில் படிப்பு ஏற்படலாம். செவ்வாய் மற்றும் குரு ஓரையில் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முடிவுகளை எடுப்பதும் தொழில் சார்ந்த வேலைகளை தொடங்குவது நல்லது. புதன் ஓரையில் கல்வி சம்பந்தமான விஷயங்களை தொடங்கினால் நன்மைகள் இருக்கும். குழந்தைகளுக்கு அக்ஷர அபியாஸ் அதாவது எழுத்து பயிற்சி தொடங்கக்கூடியவர்கள் இந்த ஓரையில் செய்தால் பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் அமோகமாக இருக்கும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திரத்தினுடைய பலன்களாக பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரக்காரர்களை ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களை பிரச்சனை குறையக்கூடும். மன நிம்மதி உண்டாகும். மன நிறைவுடன் ஒவ்வொரு வேலைகளையும் செய்வீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, குடும்ப ஒற்றுமையும் சரி, வெளியிடங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாவரும் ஒற்றுமை உணர்வுடன் ஒரே கருத்தாக இருப்பார்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கக்கூடும். நீண்ட நாளாக செய்ய நினைத்த காரியங்கள் மிக துரிதமாக செய்து முடிப்பீர்கள். எடுத்த வேலைகளில் உன்னதமான உயர்வு உண்டாகக்கூடும். முயற்சிக்கு ஏற்றபடி தன வரவுகள் கிடைக்கக்கூடும். லாபத்தோடு இன்றைய தினம் தொடங்குகிறது. திறமைக்கு ஏற்றபடி பாராட்டுகள் உண்டாகும். உறவுகளால் உதவிகளும் கிடைக்கக்கூடும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். வட்டி தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து மீண்டுபடுவீர்கள். அடகு வைத்த தங்க நகையை மீட்பதற்குண்டான யோகம் உண்டு. வருமான அதிகரிப்பு காரணமாக புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குழந்தைகளுக்குண்டான படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு முதலீடு செய்வீர்கள். பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவீர்கள். செவ்வாய்க்கிழமை தினத்தில் கடன் கொடுப்பதால் வெகு விரைவாக கடன் தொல்லைகளில் இருந்து விடுபடுவீர்கள். வருமானத்திற்குண்டான வழிவகைகள் அதிகமாக சிந்திப்பீர்கள். சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும். மனைவி வழி உறவுகள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடும். தாய் தந்தையருடைய ஆதரவினை நீங்கள் பெறுவீர்கள். உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஆரோக்கியம் சார்ந்த உணவுகளை சாப்பிடுவீர்கள். இந்த நாளில் காரம் சம்பந்தமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு மறைக்கலாம். மகர ராசி அன்பர்களே, உத்தியோக மாற்றம் உண்டாக்கக்கூடும். வேறு வேலைக்கு செல்லலாம் என்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு மனநிலையில் வேறு இடத்திற்கு செல்வதால் நல்ல உயர்வு உண்டாகுமா என்கிற எண்ணங்கள் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும். சிந்தனைகள் அதிகரிக்கலாம். தடைப்பட்ட வேலைகள் முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் நல்ல ஒரு கருத்துக்கள் அதிகரிக்கக்கூடும். நீங்கள் சுப ஹோரையில் ஒரு சில முக்கியமான காரியங்களை செய்வதால் நல்ல பலன்கள் உண்டாக்கக்கூடும். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கான சுபஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவை நல்ல பலனை தரும். சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சி அதாவது சொத்து வாங்குவது, அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டால் சுபம் பெறுவீர்கள். பணம் மற்றும் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுவதற்கு புதன் ஹோரை ஏற்றதாக இருக்கும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர ஹோரை உகந்தது. குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு புதன் ஹோரை நல்லது. ஓரை அறிந்து செயல்பட்டால் உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஓரைகளை எப்பொழுதும் பயன்படுத்துங்கள். வாழ்வில் ஜெயம் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சாதகமாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களை உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடும். பிறருக்கு உதவி செய்து வருவதால் நல்ல ஒரு மன நிம்மதியும் மன ஆறுதல் கிடைக்கக்கூடும். மகர ராசி அன்பர்களே, வாழ்த்துக்கள்.
கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளில் பேச்சு திறமை கூடுதலாக இருக்கும். இதனால் இழுபறியாக இருந்த வேலைகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய வார்த்தைகளுக்கு பிறர் நல்ல மதிப்பை அளிப்பார்கள். அதோடு பேச்சுக்களின் மீது நல்ல ஒரு நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடும். ஒரு சில நேரங்களில் பிறரிடம் நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு முயற்சி செய்வீர்கள். கடினமான உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். எப்படியாவது பிறரிடம் சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்கிற புரிதல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சொல்லிய வண்ணம் எல்லாவற்றையுமே செய்து முடித்து சாதித்தும் காட்டுவீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையக்கூடும். வட்டி அதிகமாக நீங்கள் பெற்று இருந்தாலோ அல்லது வட்டிக்காக பணம் வாங்கியிருந்தாலோ இது போன்ற நெருக்கடிகள் குறையக்கூடும். கடன் கொடுத்தவர்களுடைய நெருக்கடிகள் குறைவதால் ஓரளவிற்கு மன நிம்மதி பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பின் காரணமாக சேமிப்பு அதிகரிக்கக்கூடும். எடுத்த வேலைகளை மிக சிரத்தையோடு செய்வீர்கள். வருமான அதிகரிப்பு காரணமாக மன நிறைவு இருக்கும். அடகு வைத்த பொருளை மீட்டு விடுவீர்கள். குடும்பத்தில் தம்பதிகளிடையே மன ஒற்றுமை நன்றாக இருக்கும். அந்யுன்யம் காணப்படலாம். ஒருவருக்கொருவர் ஒரு சில கருத்துக்களை பரிமாறக்கூடிய விதங்களில் ஒற்றுமை உணர்வு இருக்கும். பிள்ளைகளுக்காக அவர்கள் விரும்பிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் செலவுகளும் அதிகமாக இருக்கும். இதனால் சேமிப்புகள் குறைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி உறவினர்கள் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. கடன் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். தடைகள் குறையக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு வேலைகளை ஈடுபட்டாலும் விநாயக பெருமான் வழிபாடு செய்தால் நல்லது நடக்கும். வெளியே ஒரு சில காரியங்களுக்காக நீங்கள் செல்லும் பொழுது வெளியே செல்லக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு உணவில் இனிப்பு பண்டங்களை சேர்த்துக் கொள்வது நல்லது. அல்லது தயிர் கலந்த சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டாலும் வெல்லம் சிறிதளவாவது எடுத்துக்கொண்டு உங்களுடைய காரியங்களில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். வெற்றி பெறுவீர்கள். வேலைகளில் இருந்த தடை தாமதங்கள் குறையக்கூடும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான பலன்கள் உண்டாக்கக்கூடும். வரன் பார்ப்பது, பெண் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கைகூடி வரலாங்க. மாணவர்களே, படிப்பு நிலைப்பாடுகளில் ஒரு சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கலாம். மன நிறைவு பெற வேண்டி நீங்கள் தியானங்கள் பிரார்த்தனைகள் செய்வது நல்லது. மனக்குழப்பங்கள் இல்லாத நேரத்தில் படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நண்பர்களுடைய நல்ல ஆதரவு, கனிவான பேச்சு, தைரியமான செயல்பாடுகள் உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யுங்க. பணவரவு இன்றைய தினம் நன்றாக இருக்கக்கூடும். குடும்ப நபர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுக்கு இந்த நாளில் ஹோரைகளை பார்த்து செய்வதால் நல்ல பலன் உண்டாக்கக்கூடும். உங்களுக்கான சுப ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இவையெல்லாம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்குதல் புதன் ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரை சிறப்பு. குடும்பம் சார்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு புதன் ஓரையே சிறப்பாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்களாக பார்க்கும் பொழுது அவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுவரிகள் குறைய பெறுவீர்கள். வேலைகளை துரிதமாக முடித்து சாதித்தும் காட்டுவீர்கள். மற்ற நபர்களுடைய ஆதரவு மன நிறைவை உண்டாக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களை பிறரால் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகலாம். கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படுங்க. சிந்தனைகள் ஒரே நேரம் போல இருக்காது. அவ்வப்போது மனநிலையில் ஒரு விதமான மாற்றங்களும் எண்ணங்களும் இருந்து கொண்டே இருக்கக்கூடும். மந்த நிலை காரணமாக உங்களால் ஒரு சில காரியங்களில் ஈடுபட முடியாத நிலை ஒரு சில நேரங்களில் இருக்கும். பிறகு அவை சுறுசுறுப்பாக மாறிவிடும். மந்த நிலைகள் குறைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மனநிலையில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையான விஷயங்களை கேட்பது, படிப்பது நல்லது. புத்துணர்ச்சியாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். சோர்வு என்பது காணாமல் போய்விடலாம். நெருக்கடிகள் படிப்படியாக குறையக்கூடும். வருமானம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். எந்த வேலை செய்வது என்கிற புரிதல் உண்டாக்கக்கூடும். இதுநாள் வரையில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைத்துவிட்டது என்கிற நம்பிக்கையோடு தொடங்குங்கள். மீனராசி அன்பர்களே, பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த இழுபறிகள் குறையுங்க. வருமானம் திருப்திகரமாக வருவதற்கு எதிர்கால சிந்தனைகளை அதிகரித்துக் கொள்வீர்கள். ஏற்ற இறக்கமாக இருந்த சூழ்நிலைகள் காணாமல் போய்விடலாம். உங்களுடைய முயற்சியும் நம்பிக்கை மட்டுமே இதற்கு முதலீடாக இருக்கும். வழக்கு தொடர்பான வேலைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் பெறக்கூடிய நிலை உண்டு. மனதில் தேவையற்ற சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. மனநிலையில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மனதில் பிரச்சனைகளோ கவலைகளோ இருந்தால் செய்யக்கூடிய வேலைகள் காலதாமதமாக நடக்கும். ஒரு சில விஷயங்களை உங்களால் ஆழமாக சிந்திக்கவும் முடியாது. முடிவு எடுப்பதில் காலதாமதங்கள் உண்டாக்கக்கூடும். மனதை புத்துணர்ச்சி நிறைந்ததாக மாற்றிக்கொள்வதால் நல்ல விஷயங்கள் வந்து சேரலாம். பிரபஞ்சத்தினுடைய இயற்கை விதியை நீங்கள் பின்பற்றுங்கள். நல்லதே நினை, நல்லதே நடக்கும் என்பார்கள். அதே போல சிந்தனைகளில் நீங்கள் நன்றாக வாழ்வது போலும் செல்வ செழிப்பாக இருப்பது போன்ற எண்ணத்தையும்
பிம்பத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மிகுந்த ஒரு உயர்வான நிலையில் இருப்பது போன்று, உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளாக இருப்பது போன்ற எண்ணங்களை வைத்துக் கொண்டாலே வெகு விரைவாக அந்த எண்ணங்கள் உங்களுக்கு கைகூடி வரலாம். ஆரோக்கியத்துடன் இருப்பதாக எண்ணிக்கொள்ளுங்கள். ஆரோக்கியம் உங்களுக்கு தானாக வந்து சேரும். தனம் இல்லையே என்கிற கவலையை மறந்துவிடுங்கள். வருமானம் சிறப்பாக இருக்கிறது. நாங்கள் நன்றாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக வாழ்கிறோம், எங்களுடைய அனைத்து விதமான தேவைகளும் நிறைவேறிவிட்டது என்கிற கருத்துக்களை அவ்வப்போது மனதில் சொல்லிக்கொண்டே இருங்கள். திரும்ப திரும்ப சொல்வதால் ஆரோக்கியமாக நீங்கள் வாழ்வீர்கள். சகல விதமான நலன்களும் உங்களுக்கு உண்டாக்கக்கூடும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளிடம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. வேலை பளு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கலாம். இருந்த பொழுதிலும் பொறுப்பை உங்களிடம் ஒப்படைத்ததால் அவற்றை திறம்பட செய்து முடிப்பீர்கள். மாணவர்களை படிப்பு விஷயத்தில் ஏற்ற இறக்கமான நிலைகள் இருக்கும். ஒரு சில நேரங்களில் படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். அடுத்த நொடி பொழுதே படிப்பை ஒதுக்கி வைத்து விடுவீர்கள். மனதில் மந்தநிலை இருக்கக்கூடும். இவற்றை நிவர்த்தி செய்வதற்கு உடற்பயிற்சி செய்வதும் நடைப்பயிற்சி செய்வது நல்லது. படிக்கக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படுவதற்கு மூச்சு பயிற்சி, தியானம், யோகாசனங்கள், ஒரு சில முத்திரைகளையும் தெரிந்து கொள்வது நல்லது. இறை வழிபாடு செய்தால் இன்றைய நாளில் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிவிடும். தைரியத்துடன் காணப்படுவீர்கள். உங்களுக்கான செயல்பாடுகளில் ஓரையை அறிந்து செய்யுங்கள், நல்லது நடக்கும். சூரிய ஓரை, செவ்வாய் ஓரை, வியாழன் மற்றும் வெள்ளி ஓரைகள், அதாவது சுக்கிர ஓரைகள் நல்ல பலனை உண்டாக்கும். குரு ஓரையில் சிறப்பான நிகழ்ச்சிகள் செய்தாலும் நல்லது. அதே போல சொத்து வாங்குவது, விற்பது தொடர்பாக அரசு சார்ந்த செயல்களில் ஈடுபடலாம். பணம் சார்பாக சுக்கிர ஓரையும், கல்வி சம்பந்தமாக புதன் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது புதன் ஓரை அல்லது குரு ஓரை சிறந்த பலனை ஏற்படுத்தும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திரத்தினுடைய பலன்களாக பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை மாற்றம் உண்டாக்கக்கூடிய நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை நெருக்கடிகள் குறைய பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி அதிகரிக்கக்கூடும். மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப் பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி.